எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் 2-3 நாட்களா ஒரு நியூஸ் இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா பான் வீடியோஸ், அதாவது ஆபாச படங்கள் யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை, 7 வருஷம் சிறை தண்டனை. பாக்குற எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போட போறோம்னு சொல்லிட்டு புதுசா ஏதோ நியூஸ் கிளம்பி இருக்கிற மாதிரி ஒரு 2-3 நாட்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் இதுவா இருக்கு. உண்மையாலுமே இந்த நியூஸ்ல என்ன இருக்கு, இப்ப எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே கட்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, இப்போ இந்த 2-3 நாட்களா இந்த ஒரு நியூஸ், ஆபாச படங்கள் பாக்குற நண்பர்கள் எல்லாருமே 7 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க போறாங்க, 5 வருஷம் சிறையில புடிச்சிட்டு போறாங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஜெயில் தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரூமர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த நியூஸ் என்ன, ஏன் இப்ப திடீர்னு இந்த நியூஸ் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆக்சுவலா எப்போ போல நார்மலா இருந்துச்சு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு சர்வே, FBI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. யார் அதிக நண்பர்கள் பான் வீடியோஸ், அதாவது ஆபாச படங்கள் யார் அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்தியா அந்த டாப் லிஸ்ட்ல டாப் ஆஃப் தி பிளேஸ்ல நிக்குது. நான் இதை கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. எதுலயோ இந்தியா மேல வரும்னு ஆசைப்படுறோம், நம்ம எந்த விஷயத்துல இந்தியா மேல நிக்குதுன்னு பாருங்க. அதிக நண்பர்கள் இந்தியால தான் பான் வீடியோஸ் அதிகமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த சர்வேல இருக்கு. இந்தியால அதுவும் எங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் அதிக நண்பர்கள் பாக்குறாங்க. அதுவும் முற்றிலும் பாத்தீங்கன்னா சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க. எதுக்கு இந்த சென்னைன்னு சொல்றாங்க, ஏன் எல்லா இடத்துலயுமே பாக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க இவங்க சொல்ல கிடையாது. 18 வயசுக்கு கீழே, அதாவது குழந்தைகள் அதிகமா பான் வீடியோஸ் பாக்குற இடம் பாத்தீங்கன்னா இந்தியால, தமிழ்நாட்டுல, சென்னையில ரொம்பவே அதிகமான குழந்தைகள் இந்த மாதிரி வீடியோஸ் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப சர்வேல எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு லிஸ்டும் பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், இப்பதான்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பான் வீடியோஸ் மற்றும் இந்த ஆபாச படம் எல்லாம் பாக்குறதெல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியால, எப்படி பார்க்க முடியும்னு கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், VPN யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, VPN யூஸ் பண்ணாலும் யாரு பாக்குறா, எதுக்கு என்ன ஏஜ்ல இருக்கவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அழகா புட்டா வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க VPN யூஸ் பண்ணாலும் நீங்க மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அந்த நிறுவனத்து கையில இருக்கு. அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல காவல்துறை கிட்ட சொன்ன உடனே காவல்துறையே ஷாக் ஆகுற மாதிரி தான் இந்த நியூஸ் இருக்கு. என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அது சென்னையில இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷாக் ஆயிட்டு தான் இப்ப திடீர்னு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முற்றிலும் இப்ப அவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா FBI நிறுவனத்துல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா லிஸ்ட்டை நம்மளோட காவல்துறையிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. முழு லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், என்னடா சம்பந்தமே இல்லாம எதுக்கு இவங்களெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். குழந்தைகள் பார்க்கவே கூடாத ஒரு விஷயத்த குழந்தைகள் பாக்குறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எதுக்கு மொபைல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஜென்ரேஷனுக்கு மொபைல் நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஓகே, படிக்கிறதுக்கே இப்ப நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். மொபைல் கொடுத்தாலும் கொஞ்சம் சேஃபா வச்சுக்கிற மாதிரி மொபைல் கொடுக்கலாம். ஒரு 18 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அவங்க கொஞ்சம் மெச்சூரா இருப்பாங்க. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த மாதிரி சைட்ஸுக்கு எல்லாம் போய் பாக்குறது பாத்தீங்கன்னா முற்றிலும் அவங்க பேரண்ட்ஸ் பண்ற தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் மேலதான் தப்பு இருக்கு. நீங்க யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, அவங்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஓகே, என்னதான் வெப்சைட் பேண்ட் ஆனாலும், என்னதான் VPN போட்டு யூஸ் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்னு காவல்துறையிட்ட இருந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் யார் யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேட்கலாம், எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் VPN யூஸ் பண்ணி அந்த சைட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மெயில் அக்கௌண்ட்ல எல்லாமே சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் IP அட்ரஸ், நம்ம IP அட்ரஸை வச்சு ஈஸியா நம்மள ட்ராக் பண்ணி ஈஸியா நம்மளால அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. திடீர்னு உங்க வீட்டுக்கு கூட இந்த பையன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அரெஸ்ட் பண்றது கூட அவங்களுக்கு 2 செகண்ட் ஆகாது. ஃபுல் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அக்யூரேட்டா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம், என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா,
வீடியோ போடுறவங்களை எதுவும் பண்ணாம வீடியோ பாக்குறவங்களை எதுக்கு பண்றாங்க அப்படின்னு தான் என்னோட கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ரூமர் நியூஸாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே நியூஸ் வந்து இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.